கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஸ்திரீகளை பற்றிய சில வசனங்களை வேதத்திலிருந்து தியானிக்கலாம். வேதம் ஸ்திரீகளை பற்றி என்ன சொல்லுகிறது? யாரெல்லாம் அவர்களை வாழ்த்தினார்கள், அவர்களை ஆசீர்வதித்தார்கள், அவரை புகழ்ந்தார்கள் என்று சில வசனங்களை நம் வேதத்திலிருந்து இந்த நாளில் தியானிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகஞ்சருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமேன். இந்த இடத்துல முதலாவது ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சகோதரி, ஆசீர்வதித்தவர்கள் யார் என்றால் ரெபெக்காளை தான் முதல் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய தகப்பன் வீட்டார்கள், அவர்கள் சகோதரர்கள் அவளை வாழ்த்தி அவளை அனுப்புகிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். எப்படியாக வாழ்த்துகிறார்கள் என்றால், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கடைசி 2 வரை. யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கேனானியனான ஏபேரின் மனைவியாக யாகேலே இப்படியாக ஆசீர்வதிக்கிறதான்னு பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார் என்றால் இந்த யாகேல் தான் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உரைத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக மரியாளை பார்த்து இப்படியாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார் என்றால் இந்த மரியாள் தான் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்படி என்றால் ஸ்திரீயை ஆசீர்வதிக்கிறது இந்த இடத்துல தேவதூதரன் என்று பார்க்கிறோம். மரியாளே ஆசீர்வதிக்கிறது இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள், அவள் எப்படி இருக்கிறாள் என்று வேதத்தில் நாம் பார்க்கும்போது நீதிமொழி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அந்த புஸ்தகம் முழுவதும் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாள், அவளுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். குணசாலியான பெண் அவள் உற்சாகமாய் வேலை செய்கிறவளாக இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தை ஒரு இயந்திரத்தை போல இழுத்து செல்லுகிறாள். வீட்டில் உள்ள எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சிறகுகள் இல்லாத ஒரு தேவதை என்று கூட நாம் சொல்லலாம். அவள் எல்லாரையும் கனியுள்ளவர்களாய் மாற்ற முயற்சி செய்கிறாள். தன் கணவனையும் பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துகிறாள். தன்னை உண்டாக்கினவரிடம் இருந்து தன் பலனை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறாள். அவள் ஒரு யுத்த வீராங்கனை என்று கூட சொல்லலாம். அவள் ஒரு யுத்த வீராங்கனை ஜெபிப்பதை போல அவள் எப்பொழுதும் தேவனை சார்ந்தே இருக்கிறாள். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். ஒரு பெண் தேவனை சார்ந்து கொள்ள அறிந்திருக்கும் போதுதான் அவள் குணசாலியாக மாறுகிறாள். அவள் பாராட்டு தேவன் இடத்திலிருந்து வருகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இவள்தான் குணசாலியான ஸ்திரீ என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம்.
அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன் புருஷனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். அவள் ஒரு வியாபார கப்பலைப் போல் இருக்கிறாள். அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாதித்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அப்படி என்றால் ஸ்திரீகளால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்திரீ தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். வேதத்தில் பார்க்கிறோம், குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீயால் மட்டுமே தன் குடும்பத்தை கட்ட முடியும் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் அடிப்பின்னடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறுகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமீன். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஸ்திரீகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால், அடுப்பின்னடியில், அதாவது அடுப்பாங்கரையில் வேலை செய்கிறவர்களாக இருந்தார்களாம். அப்படி இருந்தால் கூட ஆண்டவர் ஸ்திரீகளை எப்படியாக அவருடைய பார்வையில் எப்படியாக பார்க்கிறார் என்றால், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறுகுகளைப் போல ஆண்டவர் பார்க்கிறாராம். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாவின் சிறுகுகளைப் போல தேவன் நம்மை பார்க்கிறார். அதில் ஸ்திரீகளை அவர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒப்பாகவும் ஒரு வெள்ளிக்கு ஒப்பாகவும் அடுப்பாங்கடையில் இருந்த நம்மை ஆண்டவர் பொன் சாயலாகவும் வெள்ளி சாயலாகவும் ஒப்பிட்டு இவைகளைப் போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் ஸ்திரீகளை பார்த்து இப்படியாக அவர் சொல்லுகிறத நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் செபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்கிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமேன். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு ஸ்திரீகளை பற்றி இப்படியாக சொல்லுகிறார். அவர்கள் ஸ்திரீயானவர்கள் பலவீனம் பாண்டம் என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், ஸ்திரீயானவள் சட்டென்று ஸ்திரீகளுக்கு தான் கோபம் வரும். சட்டென்று விஷயம் எதுவுமே தெரியாது, உடனே கோபித்து கொள்வார்கள், உடனே சோர்ந்து போவார்கள். ஏதாவது ஒரு காரியம் கேள்விப்பட்ட உடனே உடைந்து போகிறவர்களும் ஸ்திரீகளை தான், அழுகிறவர்களும் ஸ்திரீகளை தான். கண்ணீர் வடித்து அது என்ன சொல்கிறது, அது பேலன்ஸ் பண்ண தெரியாமல் சீக்கிரம் உடைந்து போவார்கள். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார், மனைவியானவள், அதாவது ஸ்திரீயானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து விவேகத்தோடு அவர்களோடு நீங்கள் வாழ்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்கு, மனைவிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கனத்தை அவர்களுக்கு செய்யுங்கள், நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்களுக்கு கொடுங்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதம் ஸ்திரீகளை பற்றி எத்தனை அழகான வார்த்தைகளை சொல்லி தேவன் முடிக்கிறார். ஸ்திரீயானவள் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், குணசாலியாக இருக்கிறார்கள், தன் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் நல்ல குணங்கள் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஸ்திரீயானவள் எப்படிப்பட்டவள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பலவீன பாண்டமாக. இந்த பலவீன பாண்டத்தை அன்று சொல்லுகிறார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை புருஷராகிய நீங்கள், சகோதரர்களாகிய நீங்கள்
சகோதரிகளுக்கு கனத்தை கொடுங்கள், மரியாதையை கொடுங்கள். அவர்கள் கொடுக்க வேண்டிய காரியத்தில் நீங்கள் குறைபடாத அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று ஆவியானவரால் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமீன். என் கண்பான சகோதரிகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் வரும்போது மணவாளன் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மணவாளனை சந்திக்க மணவாட்டியாகிய நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் மணவாளன் என்பது நம்மளுடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். மணவாட்டி என்று சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஸ்திரீகளாகிய நம்மை பார்த்து தான் ஆண்டவர் மணவாட்டின் சபை என்று நம்மை ஒப்பிட்டு சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய பார்வையில் ஸ்திரீகளுக்கு, சகோதரிகளுக்கு, பெண்களுக்கு ஆண்டவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறார் மணவாட்டின் சபை என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ ஒரு பெரிய காரியங்கள் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆணும் பெண்ணும் எல்லாம் அடங்கி இருக்கிறது தான் ஒரு மணவாட்டியின் சபை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மணவாளனாகிய தேவன் வரும்போது மணவாட்டியாகிய, அதாவது ஸ்திரீ ஆகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமீன். தேவன் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.